யூதாவின் வம்சத்தார். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். கர்த்தர் யூதாவின் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்கிறார். அதே வேளையில் அவர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக கர்த்தர் வழக்காடுகிறார். அசீரியருடைய சேனைகள் சமாரியாவை முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த 10 கோத்திரத்தாரையும் அசீரியர்கள் தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அசீரியர்கள் சமாரியாவை அழித்த பின்பு அவர்கள் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போட்டார்கள். கர்த்தர் யூதாவின் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதன் ஒருவரை அனுப்புகிறார். அந்த தூதன் அசீரியரின் பாளையத்தில் இருந்த யுத்த வீரர்களை ஒரே ராத்திரியிலே சங்காரம் பண்ணுகிறான். யூதாவின் வம்சத்தார் கர்த்தராலே ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வில்லினாலோ பட்டயத்தினாலோ யுத்தத்தினாலோ குதிரைகளினாலோ குதிரை வீரர்களினாலோ ரட்சிக்கப்படவில்லை. யூதாவின் வம்சத்தார் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த வாக்கியத்தில் ரட்சிப்பு என்னும் வார்த்தை விக்கிரக ஆராதனையில் இருந்து ரட்சிக்கப்படுவதை குறிக்கிறது. கர்த்தர் யூதாவின் வம்சத்தாரை விக்கிரக ஆராதனையில் இருந்து ரட்சிக்கிறார். கர்த்தர் கொடுக்கும் ரட்சிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யூதாவின் வம்சத்தார் விக்கிரக ஆராதனையில் இருந்து விலகி வர வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு யூதாவின் வம்சத்தார் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். விக்கிரக ஆராதனையில் இருந்து விலகி கர்த்தரை மாத்திரம் உண்மையாய் ஆராதிப்பதே கர்த்தர் கொடுக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மெய்யான ஆயத்தம். கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்தாருக்கு இரக்கம் செய்யவில்லை. அவர்களை முழுவதுமாய் அகற்றி போடுகிறார். ஆனால் யூதாவின் வம்சத்தாரையோ கர்த்தர் ரட்சிக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை முழுவதுமாய் அகற்றி போடும்போது யூதா வம்சத்தார் மத்தியிலே மிகப்பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிற்று. யூதா தேசத்திலே ஓசையாவின் காலத்திலும் எசேக்கியாவின் காலத்திலும் மகிமையான மறுமலர்ச்சி உண்டாயிற்று. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுவிக்கும் முன்பாக முதலாவதாக அவர்களுடைய விக்கிரக ஆராதனையில் இருந்து அவர்களை ரட்சிக்கிறார். அதன் பின்புதான் அவர்களுக்கு சிறையிருப்பில் இருந்து விடுதலை உண்டாயிற்று. ஓசியா இங்கு ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இந்த வாக்குத்தத்தம் காலம் நிறைவேறும் போது உண்டாகும். மகா பெரிய ரட்சிப்பை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஜனம் இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காக ஓசியாவின் காலத்தில் காத்திருந்தார்கள். மனுஷருடைய ஆத்தும ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று.